குட் மார்னிங் சோல்ஸ். எனக்கு இப்போ நம்ம எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப் எப்படின்னா அ என்ன நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்க. நம்ம பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த சொசைட்டியா இருக்கட்டும், நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் குடுத்துருப்பாங்க அப்படின்னா, இப்ப பசங்க அப்படின்னா, "நீ நல்லா படிச்சு, நல்லா நெறைய மார்க் எடுத்து, அ உனக்கு என்ன உனக்கு என்ன கரியர் சரியா வருமோ, அந்த கரியர்ல நீ ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி நீ ஒர்க் பண்ணி, உன்னோட ஃபேமிலிய கிரியேட் பண்ணிக்கிட்டு, அப்படியே போம்போது லைஃப் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து எக்செப்ஷனல்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆர்ட்ல சிறந்தவங்களா இருந்தா அதில சாதிப்பாங்க. இல்ல ஸ்போர்ட்ஸ்ல பயங்கரமா சாதிப்பாங்க. இந்த மாரி ஒண்ணு நார்மலா எல்லாரும் மாதிரியும் ஒரு வேலைக்கு போறது, அப்படி இல்லன்னா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றது, அப்படி இல்லன்னா இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிட்டு போறது. அப்படியே நீங்க இதில போனீங்கன்னா, இப்படி சாதிச்சீங்கன்னா போதும். இந்த சாதனை பண்ணிட்டீங்கன்னா, உங்க லைஃப் ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். இப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஃபீமேல்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ரைட் பெர்சன நீ மேரி பண்ணிட்டேன்னா போதும். அவ்வளோதான் உன் லைஃபு. ரொம்ப வண்டர்ஃபுல்லா போகும் அப்படின்ற மாதிரி. இப்படி ஒரு இம்ப்ரெஷனா நம்மளுக்கு அ சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் குடுத்து, நம்மள அதிலேயே தான் ஓட வைப்பாங்க. நம்மளும் அதுதான் கரெக்ட்டு அப்படின்னு நினச்சுட்டு நம்ம போயிட்டே இருப்போம். பட் அவங்க சொன்ன அந்த விஷயம்லாம் நடந்த பிறகு, அ அந்த ஹேப்பிலி எவர் ஆஃப்டர் அப்படின்ற ஃபேரி டேல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஒரு கதை முடியும்போது, அதுக்கப்புறம் அவங்க லைஃப் லாங் சந்தோஷமா இருந்தாங்கன்னு சொல்லி தான் முடிப்பாங்க. இந்த கதைகள்லாம், மாரல் ஸ்டோரீஸ்லாம். அப்படி உண்மையிலேயே நம்ம ஆஹா! அந்த மொமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு நம்ம நெனப்போம். அப்பதான் தெரிய வரும், அப்படி ஒரு மொமெண்ட்டுன்னு ஒண்ணே கிடையவே கிடையாது அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடியே பரவாயில்லையே! இதுக்கு நம்ம சின்ன வயசுல இருந்ததே ரொம்ப நல்லா இருந்துச்சே! சின்ன வயசுல கூட நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஸ்கூலு, ஹோம் ஒர்க்கு இந்த மாதிரி மட்டும் இருந்தோம். ஈவன் காலேஜ்ல கூட ரொம்ப ஜாலியா இருந்தோமே! இது என்ன லைஃப் இவ்ளோ பேத்தட்டிக்கா இருக்கு, இவ்ளோ சேலஞ்சிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ட் ஆறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். தோ லைஃப்ல சக்சஸ் ஆனாலும் சரி, சக்சஸ் இன் த சென்ஸ் ஃபினான்ஷியல் சக்சஸ். அதானே இப்போ சக்சஸ்ன்னு எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த ஃபினான்ஷியலா நம்ம நெனச்ச லெவல்ல அச்சீவ் பண்ணாலும் ஓகே, இல்ல அச்சீவ் பண்ணாம அதில ஓடிட்டு இருந்தாலும் ஓகே. நம்ம இல்ல இது இப்படி லைஃப்ப சொல்லவே இல்ல. வேற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷன்ல தான் நம்ம அப்படியே வாழ்ந்தும் முடிச்சுருவாங்க. எல்லாருமே வாழ்ந்து முடிச்சுருவாங்க. இல்லன்னா ஒரு ராங் இம்ப்ரஷன்ல போயிருவாங்க. நான் இன்னும் நெறைய அச்சீவ் பண்ணணும்னு நெனச்சேன். நெறைய பணம் பணம் சேர்க்கணும்னு நெனச்சேன். அது முடியல அப்படின்ற மாரி இருப்பாங்க. இல்லன்னா என்னால இவ்வளோதாங்க முடியும். இதுக்குள்ள நான் அப்படி போயிடுறேன் அப்படின்ற மாரி. ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் பார்த்தீங்கன்னா, நான் நெனச்ச ஒரு பெஸ்ட் லைஃபு 100% ஒரு ஹாப்பினஸோட இல்லாம தான் லைஃப் இருக்கும். வேணும்னா ஒரு நிம்மதி இருக்கும். எப்படின்னா, அப்பாடி முன்னாடி இருந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப அந்த மாரி ப்ராப்ளம் இல்லாம இருக்கேன் அப்படின்ற மாரி ஒரு ஃபேக்கான ஒரு நிம்மதியில, ஃபேக்கான ஒரு ஆனந்தத்தில வேணா இருப்பாங்களே தவிர, எப்படி வாழணுமோ அப்படி யாருமே வாழ்றது கிடையாது. ஏன்னா, அத யாரும் சொல்லி தரதில்ல. அ நம்ம ரிலிஜியன நம்ம தனியா பார்த்து, மதம்ன்றது விஷயத்த அ ரொம்ப அளவுக்கு அதிகமா அந்த மதம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகக்கூடாது, அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஆல்ரெடி இருக்கிறவங்க அப்படி பண்ணி வச்சுட்டாங்க. மத சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல டூ மச்சா நம்மள ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி, ரொம்ப அடிக்டிவா மாத்துற மாதிரியான விஷயங்கள தான் எல்லா மதத்திலயும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால அது மதம் என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒரு பயத்த குடுக்குது. எந்த நேரமும் பூஜை பூஜைன்றாங்க, எல்லாத்தையும் விட்டுறணுன்றாங்க, இப்படி இருக்கணுன்றாங்க, அப்படி இருக்கணுன்றாங்க, நம்மளால நார்மல் லைஃபே என்ஜாய் பண்ண முடியாம போகுதே அப்படின்ற ஒரு பயத்த குடுக்குற மாதிரி, மதத்தில ஓவரா ஈடுபடுறவங்க, கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஓவரா ஈடுபடுறவங்க, ரொம்ப அடிக்டிவ் மாதிரி சாக்ரிஃபைசிங்கா நம்மளுக்கு ஒரு அன்இன்ஸ்பைரிங்கான ஒரு மாடலா மாறிடுறாங்க. இப்படி இருக்கிறதுனால கடவுளையும் நம்ம உள்ள உணர்றது கிடையாது டீப்பா. ஆ அவர் காட்டுற வழி எது கரெக்ட் ஐடியலான வழின்றதையும் தெரிஞ்சுக்காம, ஒரு முழுமை இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் நம்ம போய் முடியிறோம். இதத்தான் நான் ஐடென்டிஃபை பண்ணி, அ சரி, நம்மளுக்குள்ள நெறைய பியாண்ட் நெறைய நம்மளுக்கு நம்ம லைஃப்ல நம்ம நெனச்சிட்டு இருக்கிறது நம்ம கண்ணால பார்க்கறத தாண்டி நெறைய விஷயங்கள் இருக்கு. அது ஏதோ நம்மளோட லைஃப்ல ஒரு பெர்மனன்ட் ஹாப்பினஸ்க்கு ஒரு சொல்யூஷன் தரும் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்ச பிறகு தான், அதிசயமா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஒரு பெரிய மேஜிக் டூலு. நம்மளோட லைஃப்ப கிரேட்டா வாழ்றதுக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு இந்த சாங் ஒரு அ பெஸ்ட் கன்ஃபர்மேஷனா நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த சாங் இப்ப பார்க்கலாம். நாடும் பிணியாகு நஞ்சனம் சூழ்ந்தக்கால், நீடும் கலைக்கல்வி நீள்மேதை கூர்ஞானம், பீடொன்றினால் வாயா சித்தி பேதத்தின்
நீடும் தூரம் கேட்டல் நீண்முடி வீராரே. அதாவது நாடும் அப்படின்னா நம்மளோட அந்த என்டையர் நேஷன்னு சொல்லுவோம். நம்ம இருக்கிற அந்த நாடு, லேண்டு அப்படின்ற மாதிரி மீனிங்கு. ஓகேங்களா? பிணி ஆகும் அப்படின்னா, ரொம்ப சஃபரிங் பயங்கரமா வந்து சஃபர் ஆகும். ஏன்? நஞ்சனம் சூழ்ந்த கால். அதாவது அ மைண்டு வந்து நெறைய பாய்சனஸான ஒரு தாட்ஸு, நெறைய வந்து தப்பான விஷயங்கள வந்து பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஈவன் எல்லாருக்குள்ளயுமே வந்து ரொம்ப நெறைய நெகட்டிவான தாட்ஸ் வந்து அதிகமா இருந்து, நெகட்டிவான வேர்ட்ஸு, நெகட்டிவான ஆக்ஷன்ஸு, டிவைனோட அலைன் ஆகாத நெறைய விஷயங்கள வந்து அதிகமா பண்ணும்போது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்மளுக்கு வந்து ஒரு இன்விசிபிள் எனர்ஜி வந்து நம்ம வந்து டெய்லி எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எமிட் பண்றோம். அத வந்து பாசிட்டிவ் எனர்ஜிய வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணவும் செய்றோம். அப்ப இந்த எனர்ஜி தான் நம்மளோட என்டையர் லைஃப்லயும் நடந்துட்டு இருக்குன்ற போது, மக்கள் நெறைய பேர் வந்து நெகட்டிவா இருந்தாங்கன்னா, அப்ப நெகட்டிவ் எனர்ஜி தானே ரொம்ப அதிகமா இருக்கும். நான் வந்து எப்பவுமே கெஸ் பண்ணுவேன். நேச்சுரல் கேலமிட்டிஸ்லாம் நடக்குது இல்லைங்களா? அது வந்து அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா? அந்த நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி, மக்களோட நெகட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப அதிகமா போகும்போது தான், இந்த நேச்சுரல் கேலமிட்டீஸ் வந்து வருது. இயற்கை பேரிடர்கள்லாம். எர்த்குயிக்கா இருக்கட்டும், சுனாமியா இருக்கட்டும், இல்ல ரொம்ப நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாத மாதிரியான நெறைய வெள்ளம் வர்றது, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இது நான் கெஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, ஓகே நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாகும்போது, ஒரு கட்டம் இருக்கு போல இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு போல இருக்கு. அப்ப அந்த கணக்கு வந்து ரொம்ப மீறி போம்போது இந்த மாரி நடக்குதோ அப்படின்னு சொல்லி நான் நெனச்சிருக்கேன். அதுக்கு இது மேட்சா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்ப நாடு வந்து ரொம்ப பாய்சனஸா ரொம்ப அதிகமா நெறைய டா க ப தப்பான எண்ணங்கள்ல வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமா இருக்கிற இடமா மாறுன பிறகு, நீடும் கலைக்கல்வி நீள்மேதை கூர்ஞானம். அதாவது நீடும்னா ரொம்ப காலத்துக்கு, ரொம்ப காலமா கலை, கல்வி அதாவது ஆர்ட்ஸு, எஜுகேஷன் அப்புறம் நீள் மேதை ரொம்ப பெரிய பெரிய ஞானிகள். பெரிய ஞானிகள்னா அறிவாளிங்க. ரொம்ப அறிவான ஆளுங்கள்ங்க நெறைய பேர் இருந்தும், பயங்கரமான திறமையான ஆட்கள் இருந்தும், ரொம்ப ஷார்ப்பு கூர்ஞானம்னா ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல அப்படியே மாஸ்டரா இருப்பாங்க. அந்த மாதிரி அது சயின்டிஸ்ட் இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஷார்ப்பான நாலேட்ஜ் இருக்கிறவங்க. இவ்வளோ பேரு இருந்தாலும் அந்த நாட்ல, புரியுதுங்களா? அந்த பாய்சன் நிறைஞ்ச அந்த நாட்டுல, இவ்ளோ விஷயம் இருந்தா கூட, அந்த நாடு வந்து பல பல நூற்றாண்டுகளா வந்து அது வந்து ரொம்ப வந்து எஜுகேஷன்ல ரொம்ப சிறந்து இருக்கட்டும், நாகரிகத்துல இருக்கட்டும், இல்ல நல்ல கலை, கல்வின்னு எல்லாத்துலயுமே வந்து பயங்கரமா இருந்து, நெறைய மேதைகள், நெறைய வந்து அறிவாளிகள் சூழ்ந்து இருந்தா கூட, அப்படின்ற மாரி மீனிங். "பீடொன்றினால் வாயா சித்த பேதத்தின்" பீடு அப்படின்னா சீட்டு. அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற அடித்தளம். ஸ்பிரிச்சுவாலிட்டி சீட்டுனா என்ன? நம்ம எது மேல உட்கார்றோம் அப்படின்றது தானே அர்த்தம். அப்ப நம்ம இருக்கிற இடம், அதாவது இந்த மாதிரியான எல்லா அறிவு, எல்லா ஞானமுமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிய வந்து ஒரு பேஸா வச்சு, ஆம் ஒன்றினால், அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கனெக்ட் ஆகல அப்படின்னா அந்த யோக பவர்ஸு, சித்தி பேதம் அப்டின்னா, அதாவது அந்த அ வ அ இறைவனோட கலந்த வாழ்க்கைய ஸ்பிரிச்சுவாலிட்டிய கரெக்ட்டா புரிஞ்சு வாழல அப்டின்னா, அப்டின்ற மாதிரியான மீனிங் இது. லாஸ்ட் வந்து நீடும் துரங்கேட்டல் நீண்முடி வீராறே அப்டின்னா, நீடுமா. நீடும்னா போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. துரங்கேட்டல் அப்டின்னா எம்ப்டினஸ். அந்த டெல்யூஷன்னு சொல்றது. நம்ம வந்து மனசு அலைஞ்சுக்கிட்டே இருக்குமாம். மனசு வந்து திருப்திப்படவே படாதாம். இவ்ளோ இருந்தா கூட, நீ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங். என்னன்னா, இறைவன் காட்டுற வழியில, இறைவனோட இணைந்து, இறைவன் சொல்லிக் குடுக்குற விஷயங்கள நம்ம உணர்ந்து, அதுக்கேத்த மாதிரியான வாழ்க்கைய நம்ம அமைச்சிருந்தா, இந்த மாதிரி எவ்ளோ ம் எப்படிப்பட்ட இடத்துலயும் நம்ம வந்து பெஸ்ட்டா வாழ முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அந்த ஆன்மீக விஷயங்கள வந்து நம்ம ஒண்ணா கலக்காம, நம்ம வாழ்க்கையில இன்டகிரேட் பண்ணாம நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா, அந்த நாட்டுல எவ்ளோ வளங்கள் இருந்தாலும் சரி, எவ்ளோ படிப்பாளிங்க இருந்தாலும் சரி, கலையில ரொம்ப சிறந்து விளங்குனாலும் சரி, நெறைய பவர்ஃபுல்லான இன்டலெக்சுவலான பீப்பிள் இருந்தா கூட, உங்களுடைய
அந்த நீன்முடி வீராரே அப்படின்றது என்னன்னா, நீன்முடி அப்படின்னா, ரொம்ப வருஷமா வந்து கிங்கா இருக்கிறவங்க, இல்லன்னா ஒரு பெரிய பெரிய தேசத்துக்கு கிங்கா இருக்கிறவங்க அப்படின்றது தான் நீன்முடி அப்படின்னு போட்டிருக்காங்க. கிரவுண்டு முடி அப்படின்னா அந்த இது கிரவுன சொல்றாங்க. அவங்க தலையில வச்சிருப்பாங்கல்ல கிரீடம் அத சொல்றாங்க. வீராரே அப்படின்னா, அந்த அந்த கிங்க வந்து அவங்க வந்து சொல்ற மாதிரி. எ அ வீராரே அப்படின்னு எதுக்கு அவங்க மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட சோல்ல பேசும்போது அப்படி சொல்லுவாங்களாம். நம்மளுடைய சித்தர்கள் வந்து பாட்டுல வந்து அந்த பொயட்டிக்கா வந்து அதே மாரி ஃப்ரம் த ஹார்ட்ல இருந்து அ ஹார்ட் டூ ஹார்ட் வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி வீராரே அப்படின்ற வார்த்தைய வந்து சொல்லியிருக்காங்க. நான் கேட்டேன், "ஏன் வீரரேன்னு போடாம எதுக்கு வீராரே அப்படின்னு போட்டு இந்த ரா போட்டிருக்காங்க?" அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தே ஆர் டைரக்ட்லி அட்ரஸிங் டு த சோல் ஆஃப் தட் கிங். அந்த கிங்கோட சோல் கிட்ட வந்து பேசுற மாதிரி பேசுறதா போது இந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அப்ப அந்த 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 நாட்டோட அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு வந்து அட்ரஸ் பண்ற மாதிரி. நீ வந்து இவ்ளோ இருந்தா கூட உன்னோட நாடு வந்து ஆக்சுவலா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டிய நீ இன்டகிரேட் பண்ணல அப்டின்னா, மக்களோட வாழ்க்கையில இன்டகிரேட் பண்ணல அப்டின்னா, மக்களுக்கு வந்து தெரியாது. தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்டின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம மூச்சுல இருந்தே நெகட்டிவ் கர்மா வருதுன்னு நம்ம முன்னாடி உள்ள பாட்டுல நம்ம சொல்லிட்டோம். அப்ப நம்ம மூச்சு வந்து நம்ம என்ன மனநிலையில வந்து விடுறோமோ, அதுவே வந்து ஒரு கர்மா கிரியேட் பண்ற மாதிரி, அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி வந்து நம்மள சுத்தி நம்மள வந்து ஆட்கொண்டுட்டு இருக்குன்ற போது, அப்ப நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இறை சிந்தனையோட நம்ம வந்து வாழணும் நம்மளோட வாழ்க்கையில. 24 மணி நேரமும் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தான். இறைவன் தான் எல்லாத்தையும் கொண்டு போறாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இறை சரணாகதி அடைஞ்சு, இறைவனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வந்து நம்ம வாழ ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு கிங் வந்து பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா, அந்த இவ்ளோ வளங்கள் இருந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எவ்ளோ திறமை இருந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கை வந்து ஒரு முழுமை பெறாம அப்படியே வந்து அ எந்த இடத்துல முழுமை கிடைக்கும், எந்த இடத்துல நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும்னு எல்லாரும் அலைஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு முடிவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு ப்ளஸ் நான் வந்து விட்னஸ் பண்ணது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, நீங்க வந்து உங்க பிள்ளைங்களையும் சரி, இல்ல உங்களையும் சரி, எவ்ளோ பெரிய திறமையான ஆளா நீங்க வந்து அ கொண்டு வரணும்னு நெனச்சாலும் சரி, ஒரு கோல நோக்கி வந்து ஓட வைப்பீங்க. இப்ப உங்களோட இது நான் வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கு அட்ரஸ் பண்றதா நான் நெனச்சுக்கிறேன். ஏன்னா, அ அது இன்னும் கூட பெட்டரா இருக்கும். அதாவது இப்ப என்னன்னா, என் பிள்ளைய வந்து எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைப்பேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குனா தான் எனக்கு திருப்தியா இருக்கும். அவங்க தான் டாப்பரா இருக்கணும். டாப் மார்க்ஸ் வாங்க வைக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ல ஃபர்ஸ்ட்டா இருக்கணும். ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டா இருக்கணும். அப்புறம் நேஷனல் லெவல்ல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு படிப்பா இருக்கும். இல்லன்னா ஏதாவது ஒரு ஆர்ட்டா இருக்கும். இல்லன்னா வந்து ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி எதையாவது ஒரு கோல வச்சு, நீங்க உங்க வாழ்க்கையவே உங்க பிள்ளைங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பிள்ளைங்கள வந்து உருவாக்குவீங்க. பட் ஒரே கொஸ்டின் தான். அந்த சாதனை மட்டும் உங்களோட பிள்ளைங்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிருமா? அவங்க உங்க உங்க பிள்ளைங்க வந்து வயசாகி சாகுற வரைக்கும் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கேரண்டி குடுக்க முடியுமா? அத வந்து நீங்க வந்து டீப்பா திங்க் பண்ணி பார்க்கணும். உண்மை என்னன்னா, கண்டிப்பா முடியாது. எவ்வளோ பெரிய ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய மூவி டைரக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருக்கலாம், இல்ல நேஷனல் லெவல்ல பாலிடிக்ஸ்ல பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணவங்களா இருக்கலாம். இல்ல படிப்புல ஐஐடி எஜுகேட் பண்ணிட்டு பெரிய பிசினஸ் வச்சு டாப் மோஸ்ட் பிசினஸ் பெர்சனா இருக்கலாம். இல்ல வேர்ல்டு லெவல்ல ஏதாவது சாதிச்சவங்களா இருக்கலாம். பட் அது வந்து அவங்க லைஃப்ல ஒரு 10% தானே தவிர, 90% அவங்க லைஃப்ல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. எப்படி வாழணும்? எப்படி வாழ்ந்தா எப்பவுமே நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாம்? கஷ்டம்னு ஒண்ணு தேவையில்லாம நம்மளே வந்து கிரியேட் பண்ணி மனக்கலக்கம்ன்ற மாதிரி இல்லாம, மனவேதனைன்ற மாதிரி இல்லாம, எப்படி நம்மளால வந்து வாழ முடியும்? அப்படின்றது 90% வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆனா, அந்த எல்லா 90%யும் எக்ஸ்டர்னலா யாரும் சொல்லிக் குடுக்க முடியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு உள்ளேயே அந்த ஞானம் வந்து இருக்கு. உள்ளேயே இறைவன் வந்து டீச்சரா உட்கார்ந்து ரெடியா இருக்காரு. இறைவன் டீச்சரா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, "ஏன் உனக்குள்ள ஒரு டீச்சர் இருக்காரு. அவர நீ வந்து புடிச்சுக்கோ. அவர புடிச்சுக்கிட்டீன்னா, உன் லைஃப்ல எப்படி நீ எடுத்துட்டு போணும் உன் லைஃப்ன்றத அவரே சொல்லிக் குடுப்பாரு." அப்படின்றது தான் ஒரு பேரண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தான் குழந்தைக்கு சொல்லி தரணும். ஆனா, அந்த விஷயத்த நம்ம சொல்லி தரதே கிடையாது. சொல்லி தருவோம். என்னன்னா, "வெள்ளிக்கிழமை ஆனா கோயிலுக்கு போ. விளக்கேத்தி வையி. அ இது நான்வெஜ் சாப்பிடாத. அ இந்த சாமிய வந்து இந்த பூஜை கரெக்ட்டா பண்ணிரு.
அ ஒவ்வொரு பூஜை டேஸ் வச்சுப்பீங்க. அந்த பூஜை டே மட்டும் வந்து பயங்கரமா வந்து பூஜை பண்றது. இல்ல குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வர்றது, கெடா வெட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள மட்டும் மெக்கானிக்கலா சொல்லிக் குடுத்துருப்பீங்க. கேட்டா காலம் காலமா பரம்பரையா நாங்க அதுதான் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது மூலமாவும் எந்த ஞானமும் வந்து அவங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது. ஏதோ அத பண்ணலன்னா பரம்பரை துரோகத்துக்கு ஆளாயிருவாங்க. அ நம்ம அந்த பரம்பரையே இல்லன்னு பேசிருவாங்கன்ற மாதிரி, அதுலயும் ஒரு கௌரவம்னு ஒரு விஷயத்த மட்டும் தான் எலமெண்ட்ட மட்டும் தான் வந்து குடுத்துருப்பீங்க. இல்லன்னா கடமை பண்ணி ஆகணும். இல்லன்னா 4 பேர் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லிக் குடுத்துருப்போம் நம்ம பிள்ளைங்களுக்கு. இப்படி சொல்லிக் குடுத்து வளரும்போது கடவுள்ன்றது ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸா தான் எல்லாருக்குமே தெரிவாங்க. அப்புறமா அவங்கவங்க அடிபட்டு, கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு ஒரு இடத்துல வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓ! இப்படிதான் நம்ம வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு லக் இருந்தா அவங்களோட சோல் வந்து ரொம்ப நல்ல சோலா இருந்து நெறைய பேருக்கு நல்லது பண்ணணும்னு நெனைக்கிறவங்கள இறைவன் அவரே தேடி வருவாரு. அப்படி தேடி வரும்போது ஒருத்தருக்கு ஒரு ஏஜ் ஆயிருக்கும். ஒருத்தருக்கு 30 வயசாயிருக்கும், ஒருத்தருக்கு 40 வயசாயிருக்கும், ஒருத்தருக்கு 50 வயசாயிருக்கும், ஒருத்தர் டைவர்ஸ் ஆகியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து கல்யாண லைஃப்ல வந்து நெறைய லூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் நெறைய இழந்து, ஒருத்தவங்க ஃபினான்ஷியலா டோட்டலா லாஸ் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இறைவன வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போதே, நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஏன் சொல்லிக் குடுத்துருக்க கூடாது? சொல்லிக் குடுத்துருந்தாங்கன்னா, அவங்க லைஃப் எந்த அளவுக்கு வண்டர்ஃபுல்லா இருந்திருக்கும். இத பேரண்ட்ஸ் வந்து மிஸ் பண்றாங்க. பேரண்ட்ஸோட முக்கியமான டியூட்டி வந்து இத மிஸ் பண்ணாம குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே காடுனா யாரு? காட எப்படி ஃபீல் பண்றது? டே டு டேல காடோட டிவைனோட அலைனான வாழ்க்கைய எப்படி வாழ்றது? இத மட்டும் சொல்லிக் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்க குழந்தைங்க மாதிரியான ஒரு சூப்பர் பவர் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. வேற எதுவுமே நீங்க வந்து தயார்படுத்தணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவங்கள ஒரு பக்கம் இழுத்துட்டு போணும், அவங்கள அத பண்ண வைக்கணும், இத பண்ண வைக்கணும்னு நீங்க கவலைப்படவே வேண்டாம். அதுக்கு முதல்ல நீங்க நாலேட்ஜபிளான ஒரு பெர்சனா இருக்கணும். எப்படி ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ் இருக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருக்கட்டும். நான் வந்து ரொம்ப சிம்பிள் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ன்றத நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறது. மெடிடேஷன். மெடிடேஷன்றது அ ஒரு பெரிய கோவிலுக்குள்ள டெய்லி வந்து உள்ள போய் இறைவன தரிசிச்சுட்டு வர மாதிரியான ஒரு விஷயம் தான் மெடிடேஷன். கண்ண மூடிட்டு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, அந்த இடத்துல ஒரு 20 நிமிஷம் அ உங்களுக்கு புடிச்ச சாமி பாட்ட போட்டுட்டு, முடிஞ்ச அளவுக்கு வந்து சிந்தனைய வந்து அந்த நெத்தி பொட்டுல வைக்க ட்ரை பண்ணா போதும். அதுக்காக வந்து அது அப்படியே ஏதோ பெரிய போராட்டம்லாம் பண்ண வேண்டாம். இல்ல எனக்கு அந்த மாரிலாம் பண்ண முடியல. நான் சும்மா வேணா கண்ண மூடிட்டு எனக்கு புடிச்ச கடவுளோட நாமத்த சொல்லிட்டு இருக்கேன்னாலும், தட் இஸ் ஆல்சோ ஃபைன். அத நீங்களும் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களும் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல இருக்க எல்லாருமே காலையில எழுந்த உடனே காஃபி குடிக்கிற மாதிரி, இல்ல எதையாவது ஒண்ணு வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்குற மாரி, இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரியோ, நியூஸ் பேப்பர் வந்து யூஸ்ஃபுல்னு நெனச்சுட்டு படிப்பீங்க. அந்த மாதிரி பண்றத விட, முதல்ல வந்து 20 நிமிஷம் மொத்த குடும்பமும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க போதும். உங்க குழந்தைங்கள அத பண்ண வைங்க. உங்க குழந்தைங்களுக்கு வந்து காலையில எழுந்த உடனே மெடிடேஷன் பண்ணலன்னா, பிரஷ் பண்ணலன்னா எப்படி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்? பிரஷ் பண்ணல, குளிக்கல அப்படின்னா, நம்ம ஒரு மாரி டர்ட்டியா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு உணர்வ வந்து உங்க குழந்தைங்களுக்கு குடுத்துட்டீங்கன்னா, அவ்வளதான். ஆட்டோமேட்டிக்கா அவங்களே இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், எழுந்த உடனே அவங்க மெடிடேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மெடிடேஷன்றது நான் சொன்ன மாதிரி, ஒரு கோயிலுக்குள்ள பெரிய சிறப்பான பழமையான ஒரு கோயிலுக்குள்ள இறைவன் உள்ள வந்து உயிரும் உணர்வுமா உருவமா உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு கோயிலுக்குள்ள போய் இறைவனை பார்த்துட்டு அவர் காலடியில விழுந்துட்டு வர மாதிரியான உணர்வு தான் நம்மளுக்கு வந்து மெடிடேஷன் மூலமா கிடைக்கும். எப்படி அது ஒரு பலன் நம்மளுக்கு இருக்கும்? ஆஹா! நான் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போய் அப்படியே இறைவனை வந்து அப்படியே நிஜமா உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு டெய்லி கிடைச்சா அந்த நாள் ஃபுல்லா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? என்னவா இருந்தாலும் நான் சமாளிச்சுருவேன். என் கூட கடவுள் இருக்காரு. எனக்கு கடவுள் ஃபெய்த் வந்து ரொம்ப அதிகமாகும். அப்ப அந்த மெடிடேஷன காலையில பண்ணிருங்க. தென் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு இறைவன் நம்மளுக்குள்ள மட்டும் இல்ல, எல்லாரோட மனசுக்குள்ளயும் இருக்கிறாரு அப்படின்றத உணர்ந்து, அதுக்கேத்த மாரி எல்லார்கிட்டயுமே நடக்க முயற்சி பண்ணாலே போதும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமா ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி நீங்களும் இருங்க. உங்க குழந்தைங்களையும் பண்ண வைங்க. அதுக்கு ரொம்ப ஈஸியானது நான் உணவு தானம் சொல்லியிருக்கேன். உணவு தானம்ன்றது ரொம்ப பேசிக் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இம்ப்ரூவ் ஆகணும். மத்த வேற என்ன மாதிரியெல்லாம் உதவி பண்ண முடியுமோ பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். அந்த மாரி ஷேர் பண்ற லெவலுக்கு நீங்க அடுத்தடுத்த லெவல் எலிவேட் ஆகணும். பட் ஒரே கண்டிஷன் என்ன? என்னோட ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல அட்லீஸ்ட்
கொஞ்ச நேரமாவது நான் அடுத்தவங்களுக்கு நான் போட்டேன். எஃபர்ட்ஸு அன்கண்டிஷனலா மத்தவங்களுக்கு உதவுறதுக்கு நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்படின்ற மாதிரியான ஒரு ஹேபிட்ட டெவலப் பண்ணி விடுங்க. நீங்களும் பண்ணுங்க, உங்க குழந்தைங்களுக்கும் பண்ணுங்க. அப்போ உங்க குழந்தைங்க தூங்க போறதுக்கு முன்னாடி பதறுவாங்க. நான் இன்னைக்கு யாருக்குமே எந்த ஹெல்ப்புமே பண்ணலையே! ஏதாவது ஒரு வகையில நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத முடிச்சுட்டு தான் வந்து அவங்க அந்த டேவே முடிக்கணும்னு நெனைப்பாங்க. இந்த உணர்வ வந்து உங்க குழந்தைங்களுக்கு கொண்டு வாங்க. இது எதுக்காகன்னா, அந்த கர்மா வந்து குறையிறதுக்காக. கர்மாவும் குறையும். ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது இவங்களோட பெர்சனாலிட்டியும் பயங்கரமா மாறும். 3வது ஸ்பிரிச்சுவல் ரீடிங். இன்னைக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜில எதையுமே டீப்பா தாராளமா கத்துக்க முடியும். இப்ப நான் உங்களுக்கு திருமந்திரம் பாட்டு சொல்றேன்னா, எனக்கு யார் சொல்லிக் குடுக்குறா? நான் இறைவன வேண்டிட்டு, எனக்கு இந்த பாட்டுக்கான கரெக்ட்டான அர்த்தத்த எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏஐ டூல்ல தான் ஒவ்வொன்னையும் வார்த்தையெல்லாம் போட்டு, 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 போட்டு எனக்கு திருப்தி வர்ற வரைக்கும் அந்த மீனிங்கை தேடி தேடி எனக்கு எப்போ சாட்டிஸ்ஃபைடான மீனிங் வந்து எனக்கு கிடைக்குதோ என்னோட லைஃபோடையும் கனெக்ட் பண்ணி எஸ் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் கற்பனையாக எதையுமே சொல்லக்கூடாது நான் அப்ளை பண்ணி என்னோட லைஃப்லையும் நான் உணர்ந்த விஷயங்களா இருந்தால் மட்டும்தான் இந்த பாட்டில் சொல்லணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஏஐ டூலோட ஹெல்ப்போட நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ உங்கள் குழந்தைங்களும் சரி நீங்களும் சரி எப்படிப்பட்ட ஏன்ஷியன்ட் ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர்ஸையும் நீங்கள் நினச்சா எடுத்து டீப்பாக அனலைஸ் பண்ணி என்ன சொல்ல வராங்க அவங்க என்ன உணர்ந்துட்டு போயிருக்காங்க அந்த உணர்ந்ததை நம்மளும் வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது பகவத்கீதையாக இருக்கட்டும் இல்லை குரானாக இருக்கட்டும் இல்லை பைபிளாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் அதை வந்து டெய்லி வந்து அவங்கள வந்து இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டோடையும் ஒரு க்யூரியாசிட்டியையும் அவங்களுக்குள்ளே டெவலப் பண்ணுங்க அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் போதும் ஸோ இந்த 3 விஷயம் மட்டும் உங்களோட உங்களோட வாழ்க்கையிலையும் உங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்களோட வழி என்னன்றது புரிய ஆரம்பிச்சிடும் அவங்களே தப்பு பண்ண மாட்டாங்க தப்பான விஷயத்துக்குள்ளே அவங்களால போகவே முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து அந்த டிவைன் எனர்ஜின்றது ஆக்டிவேட் ஆயிரும் டிவைன் எனர்ஜி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா மேக்னெட் மாதிரி நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும் கெட்ட விஷயங்களை அது கிட்டவே வர விடாது அது கிட்ட யாரும் வரவே மாட்டாங்க உங்கள் குழந்தைங்க கிட்ட வந்து எந்த விதமான நெகட்டிவ் பீப்புளும் நெருங்கவே முடியாது உங்கள் குழந்தைங்களுக்கு யாருமே எந்த விதமான பாதிப்பும் கிரியேட் பண்ண முடியாது தப்பான ஆளுங்க தப்பான விஷயங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட நெருங்கவே நெருங்காது ஒன்லி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வரும் அப்போ அது வந்து அவங்கள அப்படியே மேலே 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 ஒரு ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங்காக உயர்த்தும் உங்கள் குழந்தைங்க ஒன்றும் சாமியார் ஆகிட மாட்டாங்க சாமியார் அப்படின்றது வந்து அது வேறு லெவல் ஆஃப் தாட்ஸ் அது வந்து எல்லாராலையும் ஆக முடியாது அங்கே ஒன்றும் இங்கனுமா யாரோ ஒருத்தவங்க வந்து மாறுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு டீப்பு லைஃப்பெல்லாம் நான் இங்கே சொல்லவே இல்லை நான் சொல்கிறது பேசிக்காக எல்லா ஹியூமன் பீயிங்கும் என்ன பண்ணணும் ஸ்பிரிட் காட் இதைத்தான் விரும்புகிறாரு இந்த அர்த்துக்குள்ளே உங்களை பிறக்க வச்சதுக்கான காரணமே அதுதான் இந்த பூமியே வந்து ஒரு ஸ்கூல் தான் இந்த ஸ்கூலில் உங்களை கரெக்டான முறையில் படித்து பாஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு கிளாஸ் மாதிரி எப்படி நீங்கள் நம்ம வந்து ஸ்கூல் வந்து 12th முடிக்கிறோமோ அதே மாதிரி லைஃப் லாங் வந்து அது ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரு ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த வருஷம் நம்ம போகணும் இன்விசிபிளாக நம்ம பாடம் கற்றுட்ருக்கோம் நம்மளுக்கு தெரியாமல் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பர் பவர் நம்மளுக்கு கிடைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திருமந்திரம்ல ஏகப்பட்ட பாட்டில் வந்து அந்த சித்திகள்னு சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம அந்த ட்ராவல் பண்ணும்போது நம்மளால் வந்து எல்லாத்தையும் உணர முடியும் நம்ம வார்த்தைகளில் ஒரு மிராக்களை க்ரியேட் பண்ண முடியும் நம்ம இருக்கிற இடத்துல எப்போவுமே பாசிட்டிவிட்டியை கொடுக்க முடியும் எல்லா விதமான வெல்த்தையும் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் இதை விட வேறு என்ன வேணும் அதே மாதிரி அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ஸை அவங்களே வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க நல்லா பாடுவாங்களா இருக்கலாம் ஆடலாமா இருக்கும் இல்லை பெரிய ஸ்போர்ட்ஸில் வந்து வரக்கூடிய ஒரு திறமை இருக்கும் அது எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸாக வரும் எந்த விதமான கஷ்டமும் படாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகள் க்ரியேட் ஆகி அப்படி ரொம்ப ஸ்மூத்தான ரோட்டில் வந்து அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க கரடு முரடான ரோடாக இல்லாமல் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு மேஜிக்கல் டூல் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆனால் இதை விட்டுட்டு நம்ம மற்ற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அதுலேயும் அவங்களோட லைஃப்பும் முழுமை பெறாமல் நம்மளும் அதில் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ அதுக்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக மேட்சாக இருக்குது நீ வந்து எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி பயங்கரமாக வந்து டீப்பாக படித்து எத்தனையோ இது பிஹெச்டி பட்டம் வாங்கியிருந்தாலும் சரி ஆனால் வந்து உன்னோட பேஸை வந்து நீ வந்து ஆன்மீகத்தோடு நீ வந்து கனெக்ட் பண்ணாமல் இருந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கிறனா அந்த வாழ்க்கை வந்து ஒரு இல்யூஷன் தான்
ஒரு மாயையான ஒரு வாழ்க்கை தான். அந்த மாயையில உனக்கு வந்து எப்பவுமே சந்தோஷம் இருக்காது. நெறைய வலி, வேதனைன்னு இருந்து ஒரு எம்ப்டினெஸ்ஸோடயே நீ வந்து முடிவில்லாம போயிட்டுருப்ப. அப்படின்றத தான் இங்க வந்து திருமூலர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் வந்து என் மனசுல இது ரிலேட்டடா நான் என்ன சொல்லணும்னு நெனச்சேனோ, அத நான் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். கிரேட் டே டூ